சங்கீதம் 91:14 வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவனே நீர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, நாங்கள் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. கர்த்தர் ஏராளமானவர், தாராளமானவர் இல்லையா? அவரிடத்துல ஏராளம் நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளின் ராஜ்யத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையினால நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம சேரல. கர்த்தர் நம்மை ரட்சித்து அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இன்னொரு முறை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இன்னொரு முறை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நாம அவரை சூஸ் பண்ணல, அவர் நம்மளை சூஸ் பண்ணிட்டார். ஆகவே இந்த அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். பாருங்க, தேவன் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை மனுஷனுக்கு அவர் திட்டம் பண்ணவே இல்லை. இது ஆதியாமத்திலே நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே சத்தியத்தை நல்லா ஆழமா புரிந்து கொள்ளணும்னா அந்த ஆதியாகமம் 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 அதிகாரத்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அங்கேயே கிட்டத்தட்ட முழு பைபிளையும் அப்படியே சுருக்கி அந்த 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரத்தை பார்க்கும்போது பாருங்க, தேவன் மனிதனுக்கு தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை திட்டம் பண்ணவே இல்லை. அதனாலதான் பாருங்க, இயேசுனிடத்துல சில பரிசேயர்கள் கேட்குறாங்க, மனைவிக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிடலாமா, டைவர்ஸ் பண்ணி அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட கேட்கும்போது இயேசு சொல்றாரு, ஆதியிலே எப்படி இருந்தது பாரு. ஆதியிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை தேவன் திருமணத்தில் என்ன செய்தார்? இணைத்தார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று பாருங்க, டைவர்ஸ் கூடாதுன்னு சொல்றாரு இயேசு. அதை எதன் அடிப்படையில் சொல்றாருன்னா, ஆதியாகமத்தில் எப்படி இருந்துச்சுன்றத பாரு. இடையில வந்த காரியங்களை பார்க்காத. பாவம் இடையில நுழைஞ்ச ஒரு காரியம். பிசாசனுடைய தீமைகள் இடையில நுழைஞ்ச காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல பரவி கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராத. ஆதியாகமத்தில் எப்படி இருந்துச்சு? ஆதியாகமத்தில் பாருங்க, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேன் என்கிற இன்பமான தோட்டத்தில் வைத்து பாருங்க, அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்து, ராஜரீகத்தை கொடுத்து, மகிமையை கொடுத்து ஆளும்படி அவர்களை ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அதுதான் இன்னைக்கும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லையா? தேவனுடைய சித்தம் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா ஆதியாகமத்தை பார்க்கணும் பாருங்க. அப்ப ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அதுக்கு மாறான எதுவும் பாருங்க தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒரு ஊர்ல பாருங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டாங்களாம். வயிற்றோட்டம் அந்த ஊர்க்காரங்களுக்கு. ஆஸ்பத்திரியில் குவிஞ்சாங்களாம் பாருங்க. எல்லாருக்கும் சேம் ப்ராப்ளம், வயிற்றோட்டம். ஆகவே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், அதாவது ஒரு மருத்துவ குழுவை தேவன் அந்த ஊருக்கு அனுப்பி வச்சு, இது என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு சொல்லி பாருங்க, அந்த அந்த அரசாங்கம் அவங்கள
அந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்களாம். ஆகவே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தண்ணியில் தான் அந்த வயிற்றோட்டத்தை உண்டாக்கக்கூடிய விஷக்கிருமிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்களாம். லில்லியன் இயோமன்ஸ்ன்ற ஒரு டாக்டர் அம்மாவுடைய தலைமையின் கீழே அந்த டாக்டர் குழு அந்த ஊருக்கு போய் அதை கண்டுபிடிச்சாங்களாம் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் ஒரு மலையிலேருந்து அங்கே ஒரு டேங்க் கட்டி வச்சுருக்கிறாங்களாம். அந்த ஊற்றுலேருந்து பாருங்கள் இந்த ஊருக்கு தண்ணி சப்ளை இருந்துச்சாம் பாருங்க. ஆகவே அந்த அந்த ஊற்றுல என்ன பிரச்சனைன்னு போய் அங்கே போய் பார்ப்போம்னு பார்த்தா அங்கே பாருங்கள் ஒரு தாய் பண்ணியும் 7 குட்டி பண்ணிகளும் பாருங்க அந்த ஊற்றுல செத்து கிடந்துச்சான். அப்பதான் கண்டுபிடிச்சாங்களா இதுதான் பிரச்சனை. இதுல இருந்து தான் விஷக்கிருமிகள் தண்ணியில வந்து இது மக்களுக்கு ஒரே வயிற்றோட்டத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி உடனே இம்மிடியேட்டா பாருங்க அந்த பண்டிகள் செத்து போன பண்டிகைலாம் அகற்றிட்டு பாருங்க அந்த ஊத்தெல்லாம் கிளியர் பண்ணி சப்ளை கொடுத்தாங்களாம் பாருங்க. அதோட அந்த வியாதி நின்று போய் விட்டது. என்ன சொல்ல வரேன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்றத என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்க. தண்ணி எங்கேருந்து வருது, அதனுடைய ஊற்று என்ன, அதனுடைய ஆரம்பம் என்ன என்பதை போய் கண்டுபிடிக்கும் போது நல்லா விளங்கிடுச்சு என்ன பிரச்சனைன்னு இல்லையா. அந்த மாதிரி தான் பாருங்க மனுக்குலத்தினுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஆதியாகமத்துக்கு போனால் போதும், கிளியரா பார்த்துடலாம். ஆகவே ஆதியாகமத்தில் என்ன நான் பார்க்கிறோம், தேவன் நல்ல தேவன், நன்மைகளின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம் நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நன்மைகளின் தேவன். இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பரவசமா இருக்குது. நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நன்மைகளின் தேவன். ஏன்னா நன்மைகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஃப்ராங்கா சொல்லிடுறேன், நான் ஒரு பக்திமான் கிடையாது. ஐ வாண்ட் காட்ஸ் குட்னஸ். பாருங்க தேவனுடைய நன்மைகள் எனக்கு வேணும். நன்மைகளை தர்றேன்றாரு இல்லையா. நன்மைகளை நாடி வருகிறோம். ரட்சிப்பு ஒரு பெரிய நன்மை, பாவ மன்னிப்பு ஒரு பெரிய நன்மை இல்லையா. அதை தொடர்ந்து பாருங்க சரீர சுகம், கையின் பிரயாசங்கள்ல பெருக்கம், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம், பாருங்க வாழ்க்கையில வெற்றி, எல்லாமே தேவன் அருளுகிற நன்மைகள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பலன் அளிக்கிறவர், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையை அருளுகிற தேவன். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொன்னதில்லை என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்ப கர்த்தரை நாம் தேடும்போது, கர்த்தரை நாம் நாடும்போது, கர்த்தரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை நன்மைகளால் நிரப்புகிறார். இருக்கிறீங்களா? பாருங்க பிசாசு அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தேவனுக்கு நேர் எதிரடையான ஒரு ஆளு, தீமைகளின் ராஜா அவன். பாருங்க மனுஷன் பாவத்தின் மூலமாக அந்த பிசாசுனுடைய கையில் போய் மாட்டிக்கிட்டான். மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற எல்லா தீமைகளுக்கும் பிசாசு தான் காரணம். ஒரு தீமைக்கு கூட கர்த்தர் காரணர் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தர் தான் காரணம். பாருங்க ஒரு நன்மைக்கு கூட பிசாசு காரணம் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா விளங்குது? பாருங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகருடைய நம்பிக்கை என்னன்னா நன்மையும் ஆண்டவர்கிட்ட தான் வருது, தீமையும் ஆண்டவர்கிட்ட தான் வருது. ஒரே குழப்பம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் குழம்பி போயிடக்கூடாது. சத்தியத்தை அறிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இவங்க சொல்றாங்க நன்மையும் தேவனிடத்துல தான் வருது, தீமையும் தேவனிடத்துல தான் வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா தீமை அவரிடத்துல வர்றதில்லை பிரதர், ஆனால் தீமையை அனுமதிக்கிறார் பிரதர். ஏதேன் தோட்டத்தில் என்ன தீமையை அங்கே அனுமதிச்சாரு? ஆதாம் அனுமதிச்சதுனால எல்லாம் கெட்டுப்போச்சு இல்லையா. அனுமதிக்காதப்பான்னு வேற சொல்லி கொடுத்துருந்தாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதான் சொல்லுவாங்க கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லி கொடுக்குற வாத்தியாருன்னு.
நல்ல இரக்கமுள்ள வாத்தியார். சில பசங்க பாருங்க படிக்காம வந்துட்டு முழிச்சிட்டு இருப்பானுங்க. வாத்தியாரே சொல்லிக் கொடுப்பாரு, எழுதுடா இத இல்லையா? ஆகவே நல்ல தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த பிசாசு ஒருத்தன் வெளியே இருக்கிறான், அவனை உள்ள விடாதன்னு வேற சொல்றாரு. கவனிங்க, அவனை அனுமதிக்காதன்னு வேற சொல்றாரு. அனுமதிக்காம இருந்திருந்தான்னா என்றைக்கும் பாருங்க நல்லா இருந்திருக்கலாம். ஆகவே தேவன் அனுமதிக்கல தீமை. இன்னைக்கு அவர் அனுமதிக்கிறது கிடையாது. இயேசு யாருடைய வாழ்க்கையில தீமையை அனுமதிச்சாரு? யோசித்து பாருங்க. அப்பா, இது கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த வியாதி கர்த்தர் கொடுத்தது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட இங்க இயேசு சொன்னதே கிடையாது. இயேசு தானே பாருங்க தேவனை பிரதிபலித்த நபர். தேவன் தானே இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்துல வந்தாரு. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் தீமை செய்யறதும் கிடையாது, தீமைகளை அவர் அனுமதிக்கிறதும் கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். உத்தம இஸ்ரவேலருக்கு பாருங்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். God is a good God. தேவன் நல்ல தேவன். அவரிடந்து எந்த தீமையும் வர்றது கிடையாது. நன்மைகள் மாத்திரம் அவரிடத்திலிருந்து வருகிறது, தீமைகள் எல்லாமே பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. நல்ல தெளிவுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். பாருங்க, தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. தெளிவு இருக்கும்போது தான் எதிரியை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். எதிரியை நீங்க அடையாளம் கொண்டு கொண்டாதான் அந்த எதிரியை நீங்க எதிர்த்து நிற்க முடியும். அந்த எதிர்ப்பை நீங்க விரட்டி அடிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். தெளிவில்லாம தீமைகளும் கர்த்தரிடத்தில் தான் வருகிறது என்று யோசிக்கும் போது சத்தியத்தை விட்டுட்டோம். நம்ம சத்தியத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் எங்க விழுந்துட்டோம்? பொய்யுக்குள்ள விழுந்துட்டோம். பிசாசுனுடைய பொய்யுக்குள்ள விழுந்துட்டோம். பிசாசு நம்மளை என்ன செய்வான்? ஏமாத்தி போடுவான், வஞ்சித்து போடுவான். கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் போது அவர் ஜெபிக்கிறாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், தேவனே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாரும். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாரும். நல்ல தெளிவுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமானால் வாழ்க்கை பாருங்க வெற்றிகரமாக இருக்கும். பிசாசை எதிர்த்து நின்று மடங்கடிச்சு ஜெயம் எடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் சொன்னாரு, ஜெயிச்சான பிரதர், தோத்தான பிரதர், பரலோகத்துக்கு போகணும் அதான முக்கியம் அப்படின்னாரு. அடப்பாவி, பரலோகத்துக்கு போறது முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லல, ஆனா அது ரெண்டாவது வருது இல்லையா? முக்கியமானதுதான், ஆனா ரெண்டாவது வருது. பூலோக வாழ்க்கை முதலாவது வருகிறது. இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, பரலோக வாழ்க்கை இனிப்பா இருக்கணும்னா பூலோக வாழ்க்கை கொஞ்சம் கசப்பா இருக்கணும்னாரு, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கணும்னாரு. இது என்ன, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி காரம் சாப்பிட்ற மாதிரி. சில அல்வா கடையில் போய் நீங்கள் அல்வா சாப்பிட்டீங்கன்னா, அல்வா சாப்பிட்டுட்டு கையை நின்ட்டீங்கன்னா அவங்க மிக்சர் கொடுப்பான், டீ குடிக்கிறதுக்கு முன்னால் காரம் சாப்பிட்டுக்கங்கன்னு. கவனிங்க, இந்த பூலோக வாழ்க்கை கசப்பாக இருந்தால் தான் பரலோக வாழ்க்கை இனிப்பாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு போதகம் பாருங்க. ஆனால் கர்த்தரை பொறுத்தளவில் அது வந்து அதர் சைட் ஆஃப் ஹெவன், பூலோக வாழ்க்கை வந்து திஸ் சைட் ஆஃப் ஹெவன். இதுவும் ஹெவன் தான், அதுவும் ஹெவன் தான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பூலோக வாழ்க்கையும் பரலோகம் தான், பரலோக வாழ்க்கையும் பரலோகம் தான் கர்த்தரை பொறுத்தளவில். ஆதியாகமத்தை பார்க்கும்போது அங்கே எதை பார்க்கிறோம்? பரலோகத்தின் ரெப்ளிகா, ஒரு டூப்ளிகேட் மாதிரி தான் பூலோகத்தை தெரிஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் பூலோகத்தில் வச்சு, பூலோகத்தை ஆளுவதற்கு மனுஷனை படைச்சு, கர்த்தர் மனுஷனை பார்த்து சொன்னாரு, நான் சர்வ உலகத்துக்கு ராஜா, நீ பூமிக்கு ராஜா. அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய மகனுக்கு, அவருடைய குமாரனுக்கு எவ்வளவு அந்தஸ்து, உரிமை இதை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது பாருங்க, கர்த்தரை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவனா இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும், நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்ல தேவன். பாருங்க, ஆகவே
ஜெயித்தான்னு தோத்தான்னு பேசக்கூடாது. பைபிளில் போட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். உலகத்தில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், வெற்றி மட்டும்தான் விசுவாசிக்கு அழகு. விசுவாசிகள் வெற்றி பெற வேண்டும் என்று பாருங்க கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. we are born to win. ஒரு முறை ஒரு காருக்கு பின்னால் எழுதியிருந்தாங்க, we are born again to win அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எதுக்குன்னா ஜெயிக்கிறதுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்காக. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, அருமையான ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இது நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் மனசுல நல்லா ஆழமா பதியும். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதை கேட்கிறோமோ அதான் விசுவாசிப்போம், எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கவனிங்க, நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தியத்தை குறித்த தெளிவு வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சத்தியம் என்ன சொல்கிறது? தேவன் நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். திருப்பம் சங்கீதம் 84, சங்கீதம் 84 11 பாருங்க. சங்கீதம் 84:11. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதாவது உத்தமமாய் நடக்கிறவங்க யாரு? விசுவாசிகள் தான். விசுவாசிகளுக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு, தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். இங்கிலீஷ்ல விதமாக வருகிறது, no good thing will he withhold from those who walk uprightly. பாருங்க, அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை, எந்த நன்மையையும் பிடிச்சு வைக்க மாட்டாராம். இது ரொம்ப நல்லா இருக்குது. 100 நன்மைகள் இருந்து 99 நன்மைகளை கொடுத்துட்டு ஒரு நன்மையை பிடிச்சு வைக்க மாட்டாராம் ஆண்டவர். 100 நன்மைகள் இருக்கும்போது 100ஐயுமே கொடுத்துருவாராம். அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் நம்முடைய தேவன். ஆகவே தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். கிருபையும் மகிமையும் கொடுக்கிறதுல தான் அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. கிருபையை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்முடைய தேவன். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நன்மை தர்றாரு பிரதர், உண்மைதான், ஆனா ஆவிக்குரிய நன்மைகளை தருகிறார். அதாவது ஆசீர்வாதங்களை கோட்டை விடுறதுக்கு என்னென்ன காரணமோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். பிசாசு இவங்களை என்ன செஞ்சிடறான்? ஏமாத்தி போடுறான் பாருங்க. அவன் கொடிய வஞ்சகன். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ஏமாத்திடுவான். இவங்க என்ன சொல்றாங்க? ஆவிக்குரிய நன்மைகளை தருவார் பிரதர், ஆனா உலக பிரகாரமான நன்மைகளை தருவார்னு சொல்லி நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. எந்த கோயிலுக்கு போனாங்க, என்ன பிரசங்கத்தை கேட்டாங்க, எந்த பைபிளை வாசித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஹலோ, இருக்கிறீங்களா? நல்ல கோயிலுக்கு போகணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும். இருக்கிறீங்களா? பாருங்க அருமையானவர்களே, பைபிளை நல்லா ஆழமா என்ன செய்யணும்? படிக்கணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். அப்ப பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அனுபவிப்பது ரொம்ப எளிதாக இருக்கும். என்ன பிரதர், ஆவிக்குரிய நன்மையை மட்டும்தான் தருவார்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாரு, எபேசியர் 1:3 தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? அதனாலதான் பைபிளை நல்லா படிக்கணும். கவனிங்க, தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் தான் கிடைக்குமா? ஆனா அங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்ற வர்ற இடத்துல
ஆவியானவர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் வெறும் ஆவிக்குரிய நன்மைகளை மட்டும்தான் கொடுக்குறாரா? நான் சொல்றேன், நான் போட்டுக்கிற கண்ணாடி இருக்குதே, இது ஆவியானவர் கொடுத்தது தான். நான் பேசுகிற மைக் இருக்குதே, இது ஆவியானவர் கொடுத்தது தான். நான் போட்டுக்கிற சட்டை இருக்குதே, இது ஆவியானவர் கொடுத்தது தான். ஆவியானவர் ஆவிக்குரிய நன்மைகளை மட்டும் இல்லைங்க, ஆவியானவர் முழு மனுஷனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகிறாரு. இருக்கிறீங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், பாருங்க, சமுதாய வாழ்வு, எல்லாவற்றுக்கும் வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். ஆகவே பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளை மட்டும்தான் தருகிறான்னு சொல்றது தப்பு. எரேமியாவுக்கு போங்க. எரேமியா 31 அதிகாரம். எரேமியா 31 14வது வசனம் பாருங்க. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அதாவது ஜனங்களை நன்மைகளால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். என்ன நன்மை ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க, 14வது வசனம் வாசித்தோம். 12ஆம் வசனம் பாருங்க, என்ன நன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். கவனிச்சிங்களா? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? கவனிங்க. அதாவது உலக வாழ்க்கைக்கு அடுத்த நன்மைகள். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆவிக்குரிய நன்மைகளை தர்றாரு, அது பிரதானமானது. அது 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 இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் முதலாவது வருகிறது இல்லையா? ஆனா கர்த்தர் ஆவிக்குரிய நன்மைகளோட நிறுத்திக்கிறது இல்லை, எல்லா நன்மைகளையும் தருகிறார். குடும்பத்துக்கு அடுத்த, பொருளாதாரத்துக்கு அடுத்த, சரீரத்துக்கு அடுத்த, ஆத்மாவுக்கு அடுத்த, ஆவிக்கு அடுத்த எல்லா நன்மைகளையும் தருகிறார். அவர் தான் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து. ஆனா ஆவிக்குரிய நன்மைகள் தான் முதலாவது வருகிறது. அதை யாரும் மாற்ற முடியாது. பாருங்க, இயேசு கப்பர்நகூம்ங்கிற ஊர்ல இருக்கிறாரு. ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அவர் வீட்டில் இருந்தபோது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் நிற்கக்கூட இடமில்லாதபடிக்கு கூடி வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிக்கிறதுக்கு இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னு போடல, நிக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம். இப்போ 4 நண்பர்கள் பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலோட தூக்கிட்டு வர்றாங்க. இங்க நிக்கிறதுக்கே இடம் இல்லை, அவனை எப்படி கட்டிலோட உள்ள கொண்டு போறது? ஒரு பக்கமும் வழி இல்லை உள்ள கொண்டு போறதுக்கு. ஆகவே இந்த நண்பர்கள் பாருங்க, நல்ல இரக்கமுள்ள நண்பர்கள், நல்ல வாலிப நண்பர்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கூரை மேலே ஏறிட்டாங்க, கூரையை பிரிச்சுட்டாங்க. கூரையை பிரிச்சு பாருங்க, கட்டிலோட அந்த திமிர்வாதக்காரன் எப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? ஜனங்கள் வேற உள்ள இருக்கிறாங்க. ஓடுகிடு யார் மண்டையிலும் விழாம பிரிக்கணும்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க பாருங்க. நம்ம டக்குன்னு வாசித்துட்டு போயிடுறோம், ஆனா எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் அந்த ஆத்துமாதாயத்தில் கொஞ்சம் பிரயாசப்படணும். நம்ம ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுல நம்ம கொஞ்சம் கரையம் கொடுக்கணும், கொஞ்சம் பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்காக இவ்வளவு கரையம் கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில ரத்தத்தையே கரையமா நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவருக்காக சில கரையங்களை நம்ம கொடுத்தே ஆகணும். இவங்களுக்கு என்ன தேவை? இவன் செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஆனா எவ்வளவு பெரிய மனதுருக்கம் பாருங்க அவனுக்குள்ள. கூரையை பிரிச்சு கட்டிலோட அந்த மனுஷனை
அப்படியே இயேசுவுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? இறக்குறாங்க. அவன் கட்டில் கடையா கிடக்குறான் இயேசுவுக்கு முன்னால. இயேசு சொல்லியிருக்கலாம், மகனே உன் திமிர்வாதத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவனை சுகமாக்கி அனுப்பியிருக்கலாம். ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எது வருது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. பாவத்தை மன்னிச்ச பிறகு அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறாரு. எல்லாருக்கும் முன்பாக கட்டளை தூக்கிட்டு என்ன செய்யறான்? நடந்து போறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். கவனிங்க. அப்ப முதலாவது வருகிறது ஆவிக்குரிய நன்மைகள் தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அதை கர்த்தர் ஆவிக்குரிய நன்மைகளோட நிறுத்திக்கிறது இல்லை. அவன் பாவத்தை மட்டும் மன்னிச்சு விட்டுருந்தாருன்னா அவன் மறுபடியும் கட்டில் கிடையாதான் இருந்திருப்பான். ஆனா சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவன் வியாதியும் சுகமாக்கி விடுகிறார். சங்கீதக்காரன் தான் சொன்னான், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுக்கிறாரு, அதோட நிறுத்திக்கிறது இல்ல. பாருங்க, சர்வப்பிரகாரமான நன்மைகளையும் பாருங்க வாரி வழங்குகிறார். அவர் தான் நம்முடைய தேவன். பாருங்க, இதே அந்த கோட்பாடை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவினிடத்தில் வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, போவோம். மார்க்கு 8:1 பாருங்க. அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். கவனிச்சிங்களா? 3 நாளா இயேசுனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை நினைச்சாங்க, கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம். வசனத்தினால் வருகிற அந்த நிறைவு, வசனத்தினால் வருகிற அந்த சந்தோஷம், வசனத்தினால் வருகிற அந்த சமாதானம், அது அவர்களை நிறைத்தபடினால பசியவே மறந்துட்டாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. பாருங்க, நான் வாலிபன் அந்த காலத்தில் இந்த வைகை டேமு அல்லது இந்த தேனி அல்லது குற்றாலம் இந்த மாதிரி ஊர்களில் ரிட்ரீட் நடக்கும். பாஸ்டர் ஆட்களை கூட்டிகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே கொண்டு போய் ஒரு 150 பேர் 200 பேர் வருவாங்க. அதில் கொஞ்சம் வாலிபர்கள் இருப்போம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 150-200 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. பாருங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ரெட்டி 2 நாள் 3 நாள் நடக்கும். நாங்கள் பாருங்கள், அந்த கூட்டத்தில் ஆட்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுவோம். நாங்கள் தான் பரிமாறுவோம். சாம்பார் ஊற்றுவோம், பாருங்க உப்புமா அது இதுன்னு நாங்கள் சர்வ் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீர்ந்து போயிடும், எங்களுக்கு இருக்காது. ஆனால் அதை பற்றி எந்த பாதரேஷனும் கிடையாது எங்களுக்கு. ஐயோ நமக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சே. வசனத்தை கேட்கறது பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல அவ்வளவு இன்வால்வ்மெண்ட்டு. ஒரு நேரம் சாப்பாடே மறந்துடுது, அடுத்த நேரம் என்ன செய்யலாம்? அடுத்த நேரமும் பாருங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறது. கவனிங்க, ஜனங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், வசனத்தின் மேல நல்ல நாட்டமுள்ள மக்களாய் நாம இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனத்தை நாடுகிறவர்களாய், வசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாய்,
பாருங்க, வசனத்தை மேன்மையாக எண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 66 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு உள்ளம், வசனத்தை மேன்மையாக நினைக்கிற ஒரு உள்ளம், வசனத்தை நாடுகிற ஒரு உள்ளம், இது அநேக பிரச்சனைகளுக்கு உங்களை தப்புவிக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறதுக்கு காரணம் இவங்க வசனத்தை நாடுகிறது கிடையாது. சும்மா ஒரு பேரளவில் அதை நாடுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா அப்படியே ஆலயத்துக்கு போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்துருவோம். இல்லை, பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எப்போதுமே தேவனுடைய வார்த்தையை நாடுகிற ஒரு உள்ளம் நமக்கு தேவை. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன்லாம் எப்படி இருந்திருக்கிறான்? நம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது, நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படிங்கிறான். ஒரு ராஜா, அருமையானவர்களே, எப்படி ராஜாவானா? ஆட்டு மேய்ப்பனா இருக்கும் போதே இதுதான் அவனுடைய வாஞ்ச. நான் சொல்லுறேன், வசனத்தை நீங்க வாஞ்சிக்கிற ஆட்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இருக்கிறீங்களா? வார்த்தையை பாருங்க, கேட்கணும், வார்த்தையை அறிந்து கொள்ளணும், வார்த்தையை நாடணும், வார்த்தையில தியானமா இருக்கணும். வார்த்தைக்கு பிரமாணம் எதையும் மனசுல வைக்க கூடாது. வார்த்தைக்கு பிரமாணம் கருத்துக்களை மனசுல வைக்க கூடாது. ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் வார்த்தையை பார்த்துட்டு மற்ற நேரமெல்லாம் வேற காரியங்களை இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாது. பாருங்க, எப்போதும் வார்த்தையை மனதில் வைத்திருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க பாருங்க, 3 நாளா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை இயேசுநாதர்ட்ட இருந்து. அவர் சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர், 3வது வசனம், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்னியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. பாருங்க, அவங்க வசனத்தை நாடுகிறவங்களா இருக்கிறாங்க, இவர் அவங்களை எப்படி போஷிக்கலாம்னு சொல்லி அதுல ஆர்வமா இருக்கிறார். இதுதான் கான்ட்ராக்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, அவரு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கறதுல அவர் ஆர்வமாய் இருக்கிறார். கவனிங்க, அப்ப இவங்களை எப்படி போஷிக்கலாம் அப்படின்றதுல அவர் தீவிரமா இருக்கிறாரு. 4ஆம் வசனம், அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். சீஷர்கள் எப்பவுமே சந்தேக பேர் வழியில் தான். பாருங்க, ஒருத்தன் சொல்றான் 200 பணத்துக்கும் அப்பங்களை வாங்கிட்டு வந்தா இந்த ஜனத்துக்கு போதுமா அப்படிங்கிறான். இன்னொருத்தன், எங்க இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இது இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிறான். ஒருத்தன் போதுமான்றான், ஒருத்தன் எம்மாத்திரன்றான். இங்க ஒருத்தன் சொல்றான், இங்க சீஷர்கள் சொல்றாங்க, ஒருத்தன் இத்தனை ஜனங்களுக்கு அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவங்களால நம்பவே முடியல. பாருங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைய பாருங்க, கர்த்தர் எந்த தேவையும் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படவே கூடாது. கர்த்தர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது நடக்கும். கர்த்தர் அதை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்துல பாருங்க, ஜனங்க இறைச்சி கேட்குறாங்க. இறைச்சி கேட்கும்போது இவங்க நினைச்சாங்க அவர் ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் இறைச்சி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இந்த மன்னாவே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, விடிஞ்சாவும் அடைஞ்சா எப்போ பார்த்தாலும் மன்னா தான் அப்படின்னு சொல்லி இறைச்சி வேணுன்றதுக்காக அழுதுட்டாங்கன்னு போட்டிருக்கு. கூடாரங்கள் வாசல்ல அவங்க நின்று அழுதாங்கன்னு போட்டிருக்குது. அழுததுனால பாருங்க, கர்த்தருக்கும் கோபம் வந்துருச்சு, மோசேவும் ரொம்ப கடுப்பாயிட்டான். இப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் இறைச்சி புசிப்பீர்கள் அப்படின்ட்டாரு. டமார்னு போட்டாரு குண்ட. 1 மாதம் வரைக்கும் இறைச்சி புசிப்பீர்கள் சொன்ன மாத்திரத்துல மோசேக்கே சந்தேகம் வந்துருச்சு. மோசே சந்தேகப்பட மாட்டான் லேசில். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நடக்கும்னு அவனுக்கு தெரியும். பார்வோன்ட்டெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தான் பாருங்க பெரிய அற்புதங்கள் நடந்தது. அதன் விளைவாக தான் இஸ்ரேல் மக்கள் பாருங்க பார்வோனுடைய அடிமத்திலிருந்து விடுதலை ஆனாங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தர் சொன்னாருன்னு நடக்கும்னு சொல்லி மோசேக்கு நல்லா தெரியும்.
ஆனா இந்த இடத்துல மோசையே சந்தேகப்பட்டான். மோசையே சொல்றான், ஆண்டவரே, ஆடு மாடுகள் எல்லாம் அடித்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் சேர்த்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதுமா? போதுமா போதுமா ஏமாத்திரம் இப்படின்றது பொதுவா எல்லாருடைய பாட்டா இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய் அப்படின்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்னு? வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. அதனால உங்க சந்தேகத்தை சந்தேகப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொன்னார்னா கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். மகிமையின் ஐஸ்வர்யத்தில் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விட்டு விலக்குகிறார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார் அப்படின்றத சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க வாய் மூலமா கர்த்தர் சொன்ன மாதிரி அது கண்டிப்பா என்ன செய்யும், உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். அப்ப இங்க சொல்றானுங்க, ஒருத்தன் மனாந்தரத்துல எங்க இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை ஜனங்களை திருப்தி ஆக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. 5வது வசனம், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் சீஷர்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 9வது வசனம், சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பாருங்க அருமையானவர்களே, இங்க யாருக்குங்க சாப்பாடு கிடைச்சிச்சு? வசனத்தை கேட்டவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. அதாவது வசனம் ஒரு ஆவிக்குரிய நன்மை இல்லையா? அந்த ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், அதிலே மகிழ்கிறார்கள். பாருங்க, ஆவிக்குரிய அந்த போஜனத்துக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், கரையம் கொடுக்கிறார்கள். பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு கர்த்தர் பாருங்க சரீர நன்மைகளையும் சேர்த்து என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இல்லை எனக்கு சரீர நன்மை தான் வேணும் அப்படின்னா கிடைக்காது. அதனாலதான் பாருங்க அந்த காலத்துல வெள்ளைக்காரன் ஒரு பாலிசி வச்சிருந்தானா. என்ன பாலிசினா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன பாலிசினா, சோப் சூப் சால்வேஷன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது முதல்ல அவன் குளிக்காம கிடக்குறான், அவனை இவன் குளிச்சுட்டு வர்றதுக்கு முதல்ல சோப்பை கொடுங்க. முதல்ல என்ன செய்யணும், குளிச்சுட்டு வரட்டும். குளிச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு சூப்பை கொடுங்க, நல்லா குடிச்சு நல்லா திடனாகட்டும். அதுக்கு பிறகு வசனத்தை சொல்லி சால்வேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு பாலிசி மாதிரி வச்சிருந்தானுங்க. இல்லை என்ன பிரச்சனைன்னா, இவன் சோப்பை வாங்கி குளிச்சான், சூப்பை வாங்கி குடிச்சான், அப்படியே ஓடிட்டான். ஏன்னா பாருங்க, உலக பிரகாரமான சில நன்மைகள் கிடைச்ச உடனே அது போதும்னு சொல்லி ஓடுறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவனுக்கு சால்வேஷன் கிடையாது, அதுக்கு பிறகு அவனுக்கு சோப்பும் கிடையாது, சூப்பும் கிடையாது. ஆனா சோப் சூப் சால்வேஷன் கிடையாதுங்க. முதல்ல சால்வேஷன், முதல்ல ரட்சிப்பு, அடுத்து பாருங்க சோப்பு சூப்பு கோட்டு பூட்டு எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எல்லாம் அது தானே வந்துடும், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, முதல்ல ஆவிக்குரிய நன்மைகள் இல்லையா? நம்முடைய தேவன் பாருங்க ஆவிக்குரிய நன்மைகளை முதல்ல தர்றாரு, அப்புறம் உலக பிரகாரமான நன்மைகளை பாருங்க வாரி வழங்குகிறாரு. நம்பணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம வாசிக்கிறோம். இதையே இயேசுவும் போதிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் பாருங்க. அவரும் வெறும் ஆவிக்குரிய நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் சொல்லல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ரொம்ப சிம்பிள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதை நம்ம கிறிஸ்தவத்தில் எப்படி மாத்திட்டாங்க? உபவாசம் இருங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ட்டாங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது திறக்கப்படும்ட்டாங்க. இப்படியெல்லாம் மாத்தி விட்டாங்க. ஆனா இயேசு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். அவர் நம்ம அப்பா. கெஞ்சிங்கள் கொடுக்கப்படும் போடல. கெஞ்சிறதுல இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கெஞ்சுகிறோம் ஆண்டவரேன்னு. கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிள்ளை அப்பாட்ட வந்து கெஞ்சிட்டு கிடக்கும்? நான் கேட்குறேன், எந்த பிள்ளை அப்பாட்ட வந்து கெஞ்சிட்டு கிடக்கும்? அப்பா சட்டையை பிடிச்சி இழுத்துரும். சாக்லேட் வேணும்னா அவ்வளோதான், வாங்கி கொடுக்காம அப்பா எங்கேயும் போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, அவர் நம்முடைய பரலோக பிதா. உரிமையோடு கேட்கலாம் பாருங்க, விசுவாசத்தோடு கேட்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அப்புறம் 9வது வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? நல்லா கவனிங்க. அப்பமும் மீனும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா சரப்பிரகாரமான ஆசீர்வாதமாங்க? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அப்பமும் மீனும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, முட்டையை கட்டால் தேளை கொடுப்பானான்னு போட்டிருக்குது. அப்ப அப்போ மீன் முட்டை, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? ஏசு ரொம்ப பிளைனா சொல்றாரு. அப்பத்தை கேட்டா அப்பத்தை கொடுப்பாரு, மீனை கேட்டா மீனை கொடுப்பாரு, முட்டையை கேட்டா முட்டையை கொடுப்பாரு. அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்டா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, உலக பிரகாரமான நன்மைகளை கேட்டா உலக பிரகாரமான நன்மைகளை கொடுப்பாரு. பாருங்க, இப்போ 11வது வசனம் ரொம்ப அற்புதமா இருக்குது இல்லையா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். பாருங்க, அப்ப தேவன் பாருங்க நன்மைகளை அருளுகிறவராய் இருக்கிறார். இது நன்மைகளின் ராஜ்யம். இப்ப சங்கீதம் 91க்கு போங்க, அங்க ஒரு சில குறிப்புகளை பார்த்து முடிச்சிடும். சங்கீதம் 91, போன வாரம் இதில் கொஞ்சம் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, தேவன் விடுதலையின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பாருங்க விடுதலையின் தேவன். நல்ல வேலை பாருங்க, இயேசுக்குள்ள என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு தான் விடுதலை வந்துச்சு வாழ்க்கையில. அது வரைக்கும் பாவ கட்டுகள், அது வரைக்கும் பாருங்க பிசாசுனுடைய கட்டுகள், வியாதி கட்டுகள், பலவிதமான கட்டுகள் போட்டு பாருங்க ஆளை கட்டி வச்சிருந்தான் பிசாசு. ஆனா என்னைக்கு இயேசுவே ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு பாருங்க பெரிய விடுதலை வந்துருச்சு. என்னுடைய ரட்சிப்பை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அற்புதமான விதத்திலே நான் விடுதலையானேன். அருமையானவர்களே, இயேசு நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தரை விசுவாசிக்கிற மக்களை அற்புதமா கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுதலையாக்குகிறாரு. நம்ம வந்து கட்டுகளுக்குள்ள வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதியின் அராஜகத்துக்கு கீழே, தரித்திரத்தின் அராஜகத்துக்கு கீழே, பாருங்க சமாதான கேட்டுக்கு கீழே, மனக்குழப்பத்துக்கு கீழே நம்ம வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க, பேதுரு தண்ணி மேல நடந்த மாதிரி கிறிஸ்தவ ஜீவியம்
அருமையானவர்களே, எல்லா பிரச்சனைகளையும் மிதித்து மேலே நடக்கிற ஒரு ஜீவியம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். பாருங்க, விடுதலையின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? விடுதலையின் வாழ்க்கை. ஏன்னா இயேசு அருமையானவர் நம்மை விடுதலையாக்கின தேவன், விடுதலையின் தேவன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு புஸ்தகம் வாசித்தேன் பாருங்க. நான் அது என்ன டாபிக் அப்படின்னா, அந்த புஸ்தகத்தில் மாவோ அண்ட் மார்க்ஸ் பவுண்டஸ் கிரைஸ்ட் ஃப்ரீடஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு, மாவோ என்பவரும் மார்க்ஸ் என்பவரும் அவருடைய கொள்கையின் மூலமாக நம்மை கட்டி போட்டார்கள். மாவோ அண்ட் மார்க்ஸ் பவுண்டஸ் பட் கிரைஸ்ட் ஃப்ரீடஸ். கிறிஸ்து நம்மை அவருடைய போதனையின் மூலமாக, அவர் பட்ட பாடுகள் மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மை விடுதலை ஆக்கினார். பாருங்க, எனக்கு அந்த புஸ்தகம் ரொம்ப ஒரு அருமையான தெளிவை கொண்டு வந்துச்சு. நான் வாலிப வயசில் கர்த்தருக்குள்ள வந்த புதுசில் உண்மைதான். பாருங்க, சாதாரண கொள்கைகள் மனுஷனை கட்டி போடுற மாதிரி இருக்குது. ஆனால் இயேசுநாதர்கிட்ட வந்தா அவருடைய ரத்தத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். இல்லையா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் விடுதலைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாருங்க, விடுதலையின் தேவன். திருப்போம் சங்கீதம் 22 4வது வசனம் பாருங்க. சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அதாவது யாரை பற்றி பேசுறான்? இஸ்ரவேல் மக்களை பற்றி பேசுறான் சங்கீதக்காரன். அதாவது எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்த போது பாருங்க, மோசே அனுப்பப்படுகிறான். கர்த்தர் மோசையை கொண்டு, நான் உங்களை விடுதலையாக்குவேன், பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன், விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று பாருங்க அவர்களுக்கு சொல்லும்படியாக மோசேயும் ஆரோனும் அனுப்பப்படுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் போய் ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். தேவன் உங்களுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து உங்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து உங்களை வெளியேற பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார்ன்னு சொல்லி பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்போ பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். 31ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தார்கள். இதுதான் விசேஷம். நம்ப மாட்டேன்னு போயிட்டாங்கன்னா விடுதலை வந்திருக்காது. வார்த்தையை சொல்றாங்க, சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். என்ன அருமையான ஜனங்கள் பாருங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். எப்படி பாருங்க, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்துட்டாரு, உங்களை விடுதலையாக்க போறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போறாருன்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் விசுவாசித்து தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். என்ன அருமையான வசனம் பாருங்க. இதுதான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டாரா, நான் தலையை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். பாருங்க, அவங்கள விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து. இன்னைக்கும் பாருங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற எல்லாருக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், மெய்யாகவே நான் விடுதலையாயிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார்,
மெய்யாகவே நான் விடுதலையாயிருக்கிறேன். அப்ப எந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயும் நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒண்ணுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு. யாரும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, சப்ரஸ் பண்ண முடியாது, அப்ரஸ் பண்ண முடியாது. காரணம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய விடுதலைக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விடுதலையை கோரணும், அந்த விடுதலையை சொந்தமாக்கணும், அந்த விடுதலையை விசுவாசிக்கணும். அந்த விடுதலை என்னுடையது அப்படின்னு சொல்லி விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 107க்கு போங்க. சங்கீதம் 107 6ஆம் வசனம் பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆபத்து நேரத்தில் பாருங்க, மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது. எந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி அப்படி நாடக்கூடாது. மனுஷனுடைய உதவி வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆபத்து காலத்துல அருமையான கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி நோக்கி பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். 13ஆம் வசனம் பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி. திரும்ப திரும்ப வருது பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற இயேசு என்னை விடுதலையாக்குகிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற இயேசு என்னை விடுதலையாக்குகிற தேவன். அப்ப பாருங்க, பிசாசை பார்த்து சொல்லலாம், பிசாசே நீ எந்த விதத்துல என்னை கட்ட முடியாது. இருக்கிறீங்களா? இதான் விசுவாசம். You cannot bind me. I bind you in the name of Jesus. உன்னை நான் கட்டுறேன், நீ என்னை கட்ட முடியாது. வியாதியினால என்னை அப்ரோச் பண்ண முடியாது, மன போராட்டத்தினால, மன பிரச்சனையினால நீ என்னை அப்ரோச் பண்ண முடியாது. எந்த தீமையினால நீ என்னைய அப்ரோச் பண்ண முடியாது. காரணம், என்னை விடுதலையாக்குகிற கர்த்தர் உன்னை பார்க்கலாம் கோடி மடங்கு பெரியவர். அவர் என் கூட இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 1-2 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38. இதெல்லாம் பொக்கிஷம். அப்படியே மனதிலேயும் உள்ளத்திலேயும் இந்த வசனங்களை பதித்து கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வியாதி ஒரு பிசாசின் வல்லமை. இன்னைக்கு விஞ்ஞானிகளும் டாக்டர்ஸும் வியாதிக்கு 1008 விளக்கங்களை கொடுக்குறாங்க. இந்த வியாதி அந்த இதனால வந்துச்சு, அந்த வியாதி இந்த இதனால வந்துச்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? வியாதி பிசாசுனால வந்த ஒன்று. இவங்க 1000 காரணம் கூட சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, வியாதி பிசாசின் இடத்திலிருந்து வந்த ஒரு தீமை. அது ஒரு பிசாசுனுடைய சரக்கு. அந்த சரக்குல இருந்து பாருங்க, நம்மை இயேசு என்ன செய்யறாரு? விடுதலையாக்குறாரு. பிளைன் அண்ட் சிம்பிள். விசுவாசிக்கணும். அது எந்த வியாதி எந்த ரூபத்தில் வந்தாலும் அது பிசாசின் இடத்திலிருந்து வந்திருக்கிறது. பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர் தான் நம்முடைய இயேசு. எல்லாரையும் குணமாக்குனார்னா அவருடைய பிள்ளைகளை குணமாக்க விடுவாரா? நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாரையும் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி எல்லாரையும் விடுதலையாக்கின இயேசு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை விடுதலையாக்குவாரா மாட்டாரா? கண்டிப்பா விடுதலையாக்குவாரு. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை குணமாக்குவாரா மாட்டாரா? கண்டிப்பா குணமாக்குவாரு. விசுவாசிக்கணும். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, லூக்கா 13, லூக்கா
13, 12 பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இது அவளுக்கு மட்டுமா நான் கேட்கிறேன்? இல்லைங்க, அந்த 18 வருஷமா கூனியா இருந்தா பாத்தீங்களா, அவளுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த வார்த்தை தான். ஸ்திரீயா இருக்கட்டும், புருஷரா இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே வார்த்தை தான். தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அப்ப இன்னைக்கு கர்த்தர் பேசினார்னா என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, புருஷனே, மகனே, மகளே, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. எந்த பலவீனமா இருக்கட்டும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, நான் விடுதலையானேன். அது ஆவிக்குரிய பலவீனமா இருக்கலாம், அது சரப்பிரகாரமான பலவீனமா இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவா இருக்கலாம். அந்த பலவீனத்திலிருந்து, அது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறது தான் அவருடைய சித்தம். இப்ப பாருங்க 16வது வசனம். அங்க ஒரு பாஸ்டர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரு. பாஸ்டருங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. நல்ல பாஸ்டருங்களுக்காக நீங்க கர்த்தரை துதிக்கணும். அங்க ஒரு பாஸ்டர் சொல்றாரு, சுகமாக்குறதுக்கு 6 நாள் உண்டே, அதிலே போய் சுகமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது. அதாவது ஓய்வு நாளில் யாருமே சுகமடையக்கூடாது. கூனியா வந்தா கூனியா தான் போகணும். இயேசு அவனை பார்த்து, அந்த பாஸ்டரை பார்த்து சொல்றாரு, 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இறுதியாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? எவ்வளவு வைராக்கியமா செய்யறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இன்னைக்கு உங்க மேல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஏன்னா உங்க கட்டுகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். நீங்க பெரிய சுயாதீனத்துக்குள்ள பிரவேசிக்கணும், நீங்க விடுதலை அனுபவிக்கணும், நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், நீங்க நன்மைகளை அனுபவிக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கினபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய விடுதலை உங்களுக்கு சொந்தமாக மாறும். ஆமீன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நன்மைகளின் தேவன், நன்மைகள் நிறைந்த நல்ல ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற நன்மைகள் நிறைந்த கர்த்தாவே நல்ல ஜீவியத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்மைகளின் பெருக்கத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரை இல்லாத நன்மைகள் எதிர்காலத்தில் வரப்போகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய விடுதலையின் வாழ்க்கை, கர்த்தாவே, சுயாதீனத்தின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை கல்வாரியின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தாவின் அறுத்து விட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விடுதலையோடு வாழுகிறது மட்டுமல்ல, கட்டுக்குள்ள இருக்கிற அநேகரை கர்த்தாவை உம்மிடத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கும் இந்த விடுதலை பெற்றுக் கொடுக்க ஆண்டவரே நாங்கள் கருவிகளாக பயன்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக செய்கிறீர் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.